வெப்சைட், வெப் ஆப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. மிஷின்ஸ், ரோபோட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒண்ணா சேர்த்தோம்னா கிடைக்கிறதா நமக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம்ன்றது சொல்லுவாங்க. ஸோ ஹாய் எவ்ரிஒன், என் பேர் சஞ்சய். இன்னைக்கு நம்ம வந்து ராஸ்பெரி பை பிகோ பத்தி பார்க்க போறோம். நான் ஏன் ராஸ்பெரி பை பிகோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டுவல் கோர் ப்ராசஸர் இருக்கு. டியூல் கோர் ப்ராசஸர் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரே டைம்ல நம்மளால 2 ப்ராசஸர் சைமல்டேனியஸ்ல பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய பின்ஸ் இருக்கு. 40 பின்ஸ் இருக்கு. அதுல 26 பின் வந்து ஐஓ பின், இன்புட் அண்ட் அவுட்புட் பின். அதுக்கப்புறம் மற்ற பின்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கனெக்ட் பண்ற சென்சாருக்கு பவர் கொடுக்கவும் அண்ட் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதுல கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்னு பாத்தீங்கன்னா பேசிக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் யூஏஆர்டி, I2C அண்ட் தென் எஸ்பிஐ இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்கு. அதனாலேயே நான் இதை வந்து மெயினாக சூஸ் பண்றேன். நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோட் பண்ண போறோம்னா பைத்தான் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண போறோம். அதுலயும் முக்கியமா மைக்ரோ பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். பிகோக்கு வந்து நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்ண போறோம், மைக்ரோ பைத்தான் தான் யூஸ் பண்ண போறோன்றது தெரியாது. தெரியணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ பைத்தான் இருக்கும். இதுல வந்து இந்த இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மைக்ரோ பைத்தான் டாட் ஓஆர்ஜி டாட் ஆர்பிஐ பிகோ ஸ்லாஷ் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த ஃபிரிம்வேர்ல லாஸ்டஸ்டா இருக்கிற ஃபிரிம்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ராஸ்பெரி பை பிகோவை எடுத்து உங்களோட லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ அது வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இங்க இருக்க பாருங்க, இது ராஸ்பெரி பை பிகோ. பார்க்க ரொம்ப குட்டியாக காம்பாக்டாக இருக்கும். நான் அதை வந்து பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இது இருக்க இந்த பூட் ஷெல் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ப்ரெஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு இங்க வந்து லேப்டாப்ல அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து லேப்டாப்ல சவுண்ட் கேட்கும். அண்ட் லேப்டாப்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலை வந்து இதுல வந்து கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது காப்பி ஆனோடனே அந்த ஃபோல்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும், ஒரு டூல் வந்து. அதுக்கு வந்து நான் சோனி வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இதை வந்து எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ வந்து நம்ம கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு எடுத்து பார்க்கணும்னா டூல்ஸ்ல போயிட்டு இதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து டூல்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இன்டர்பிரட்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து ராஸ்பெரி பை பிகோ கொடுக்கணும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா போர்டு சிடிசி QM3 இது வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து ராஸ்பெரி பை பிகோ இங்கே கீழே பாத்தீங்கன்னா மைக்ரோ பைத்தான், ராஸ்பெரி பை பிகோ எல்லாமே வந்துருக்கும். இப்போ நீங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, ராஸ்பெரி பை பிகோ வந்து டிஸ்கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இங்கேயோ கனெக்ஷன் லாஸ்ன்னு சொல்லி வந்துடும். திருப்பி மாட்டிங்கன்னா திருப்பி கனெக்ட் ஆகாது. நீங்க போய் திருப்பி ஒவ்வொரு தடவை க்ளோஸ் போய் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது தேவையில்லை. அது போல இந்த ஸ்டாப்ன்றதை கொடுத்துட்டீங்கன்னா போதும், இது திருப்பியும் ரீபூட் ஆகி வந்துடும். அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பண்றீங்கன்னா ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இங்க நியூ கொடுத்துட்டு புதுசாக இங்க நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிடும். இதில் வந்து இந்த கோடை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் அழுத்திட்டு அழுத்தினீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸ்ல வந்து ராஸ்பெரி பை பிகோன்னு கொடுத்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுங்க. ஹோஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை போட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா ரன் கொடுத்து பாருங்க. ஸோ ரன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க கிரீன் கலர்ல மேல இருக்கும். அதை கொடுத்து ரன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ராஸ்பெரி பை பிகோட நீங்க பார்க்கலாம். மேல வந்து அந்த கிரீன் கலர் லைட் வந்து எரியும். திருப்பியும் இங்க வந்து நீங்க ஆன் இருக்கிறத வந்து ஆஃப் சேஞ்ச் பண்ணீங்கன்னா
ஆஃப் அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்களே வந்து பார்த்துக்கலாம். யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.